வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். நைட் ஆகுது வேணும்னே வாடா போலாம். ஐயோ இருறா, நான் இப்போ வெளில வேற வந்துட்டேன் கைஸ். இவன் வேற அடிக்கடி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி இதை வேற பண்ணணும் கைஸ். நான் அடுத்த பாட்டில் இருந்து என்ன பண்ண போறேன், நான் எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து பேசிட்டு இது அப்படியே விளையாடலான்னு இருக்கேன். ஏன்னா அப்பதான் வாய்ஸ் ரெக்கார்டர் அதுல ஈஸியா ஆஃப் பண்ணிக்க முடியும். அம்மா ஃபோன் மைக்கா? இதுதான் நான் இப்போ உள்ள வரேன்டா போயிடுச்சு. இல்லடா, நான் என் ஃபோன்ல தான் இப்போ பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் ஒரு ப்ராப்ளம். அதனால இருங்க இப்போதான் உள்ள போயின்னு இருக்கேன். இந்த நாள ஒரே தொல்லை, வெரி வெரி. அதோட நான் இன்னையிலேருந்து ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கைஸ். தட் இஸ் நருட்டோ டிராயிங் சீரீஸ். ஆக்சுவலி இதை நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஓகே, நைட் ஆயிடுச்சுன்னா செத்துருவோமா? ஆஹா அம்மா சார், நீதான் ஒரு 8 உள்ள வச்சு 9 உள்ள எடுத்துட்டு போல, அதெல்லாம் எங்க இருக்கு? சரி தருணி, நீ ஜாக்கிரதை. யாரு? நானு என்ன பார்த்ததுன்னு அவனுக்கு பயப்படணும். டேய் சரி, நான் தூங்கிட்டேன் வேலவன் பாய். நீ ஜாலியா இருந்தாக்கே மைனிங் போயிட்டேன். டேய் நான் தூங்கிட்டேன், நான் சீக்கிரம்டா தூங்குடா. டேய் இப்போ நான் வெளில நான் செத்துருவேன். போடா டேய், யாரா நீ? நைட்டு ஃபுல்லா முடிச்சுன்னு இருக்கணுமாடா? ஜாலியா போயிட்டு ராத்திரி போட்டாங்க. ஆக்சுவலி நானே நைட் ஆயிடுச்சுன்னா நான் மேக்ஸிமம் டைம் செத்துட்டேன். ரீஸ் பண்ணாவு. டேய் ஜாம்பி, எப்படி ஸ்மாலானா எனக்கு அது ஒன்றும் புரியல. எங்க இருந்தே தெரியாம திடீர்னு வந்துட்டான் தருணி அவன். வேலவன் கேமிங் இஸ் ஸ்லீப்பிங் இன் பெட்டா. நீ படிச்சியே இல்லையடா? டேய் மான்ஸ்டர்ஸ் ஆர் நியர் பைன்னு காமிக்குதுடா. அப்போ வேற இடத்துல பெட்டை தூக்கிட்டு வேற இடத்துல போய் படுத்துரு. நடு ரோட்ல தான் போய் படுக்கணும். அப்புறம் நானே நடு ரோட்ல போய் படுத்துனா படுக்க முடியாது. ஏய் எப்படா நான் இப்போ வெளியே போறதுக்கு கூட பயமா இருக்குடா. செத்து போ. டேய் ஒழுங்க தூங்கிட்டேன்டா. அவ்வளோதான், நானும் தூங்கிட்டேன். இப்போ நான் லீவ் பெட்டுன்னு கொடுத்தேன்னு வைய. ஐயோ விடுஞ்சிருச்சா? சரி தருணீங்க வா. எங்க இருக்க நீ? நேரம் நம்மளை பார்த்து ஓடி வா. எங்க இருக்கானே? ஏதோ அங்க இருக்கே. என்னடா வீடு கட்டலாம் ஃபர்ஸ்ட் வாடா. டேய் கல்லுலாம் மைண்ட் பண்றா வாடா. வேலவனே உனக்கு தான் வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் தெரியும்ல? நான் போவா கட்டலாம் வா. வா நம்ம இஷ்டத்துக்கு கட்டுவேன். நீ எப்படி சொல்றியோ அப்படிதான் கட்டணும். பின்னாடி க்ரீப்பர் வரான்டா. எங்கடா அவன்? டேய் வாடா பச்சை மனுஷா, செத்து போ. வேலவனே ஃபர்ஸ்ட் செஸ்ட் அதெல்லாம் அங்கேயே வச்சு வந்துடலாம் வா. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட 3 செஸ்ட் இருக்கு, வா அப்படியே நேரா ஓடியா. ஒரு லார்ஜ் செஸ்ட் ஒரு ஸ்மால் செஸ்ட் வை போதும். ஒரு லார்ஜ் செஸ்ட் ஒரு ஸ்மால் செஸ்ட். என்னடா ஒரு லார்ஜ்டா. ஒரு லார்ஜ் ஒரு ஸ்மாலா? கரெக்டா இருக்கும். அதெல்லாம் ஒரே நிமிஷம் தருணே, ஒரே நிமிஷம் லைன்ல இரு. அப்படியே இரு, ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். என்னடா தருணே? ஒண்ணுல நான் வந்துட்டேன். ஐயோ எனக்கு வேற ஹெல்த் வேஸ்ட் பண்ண முடியாது வேற. அவன் ட்ரைடன்ட் வச்சு அடிக்க போறான் பாரு. ஏய் தருணே, நான் இவ்வளவு நேரம் ஒரு பயங்கரமான நூபா பண்ணிருக்கேன்டா. ஏன்? என்கிட்ட 2 ஸ்டாக் வீட் இருக்கு. அடா பாவி டேய். டேய் உன்ன ஃபர்ஸ்ட் அங்க செஸ் அதெல்லாம் வீடா கிராஃப்டிங் டேபிள் நான் அது பக்கத்துலயே வைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ், அதாவது கோல்டன் பிக்கெக்ஸ், கோல்டன் கோ, டைமண்ட் எந்த கையை வச்சா கொண்டுருவேன். கஷ்டப்பட்டு நான் எடுத்ததா வில்லேஜர் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது. சாப்பாடெல்லாம் உள்ள வைக்கவாடா? ஏய் சாப்பாடெல்லாம் உள்ள வச்சிரு, எதுக்கும் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. டார்ச் கூட உள்ள வச்சிடலாம். ஏய் டார்ச் தேவைப்படும்டா. டேய் நீ அதை உள்ள போறேன்னு கீழே போட்டு என்கிட்ட வந்துச்சு. இப்போ எடுத்து ஜாம்பி மீட்ல தேவையில்லை தூக்கிடுறாத. அதான் தூக்கி குப்பை தொட்டியில தான் போடணும். எங்கடா ஜாம்பி மீட்? தூக்கி அடிச்சுக்கிறேன்டா. டேய் கோழி
ஐயோ வெளியே தூக்கி போட்ட சாம்பி. அவ்வளோதான், எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஏய் 2 உள்ள நல்லா இருக்கு. சரி தருண், இப்போ என்ன தெரியுமா பண்ணுறோம் நம்ம? ஃபஸ்ட்டு மரத்தெல்லாம் சேகரிக்கலாமா? இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 10x10 பிளாக்ஸ் வைக்கணும். எல்லா இடத்துலையும் 10x10ஆ? ஆமாம், மொத்தமாக 10x10 வைக்கணும் இப்போ. அதாவது இங்கேருந்து தானே இங்கே இருக்க நீ கரெக்டாக இங்கே வா, இது பாரு, இங்கேருந்து நேராக ஒரு 10, இந்த சைட்லேருந்து ஒரு 10. அதாவது அந்த அந்த பிளாங்க் வேணுமா? ஆமாம். சொல்ல மாட்டியா? 3 4 5 6 7 8 9 10. சார் என்கிட்ட 43 இருக்குடா. ஏய் உங்ககிட்ட வெறும் wood இருக்காடா? வெறும் இது அந்த மரம் வெறும் மரம் இருக்கா? அது இங்கே வைக்கிறதுக்கு தானே? இருக்கா இல்லையா சொல்லு. இல்லை போய் வெட்டு போ. ஐயே ஏய் மரம் வெட்ட முடியாதுடா, வளருதுடா. 1 ஏய் 1 2 3 4 6. அச்சி உன்னை அந்த சைடு போக சொன்ன, இந்த சைடு வந்துட்டு இருக்கேன். டேய் இப்போ இந்த சைடு நம்ம மூடணுமேடா. டேய் நான் உன்னை அந்த சைடு சொன்னா எந்த சைடு? ஆப்போசிட் சைடுல. இப்படி ஓ இங்கேயா? மைனிங் ஏரியா இந்த பக்கம் தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4. ஏய் ஏய் இருக்கட்டும் அதை விட்டுரு. ஏண்டா வாங்கிட்டு வா. ஐயோ ஏய் என்னடா கஷ்டம் என்ன பண்ண? போர் வச்சுதான். ஏய் அப்படியே என்ன பண்ண? ஏய் ஏய் ஷூ. ஏய் என்ன தெரியாம வச்சிட்டேன்டா. அந்த பையன் டேய் இப்போ நம்ம வாசலே வைக்காம போயிட்டோம். கைட்டேக்கர் வாசலுக்கு உடச்சிக்கலாம்டா. நம்ம வீட்டை சுற்றி மரமாக இருக்கணும். இந்த 2 வாசல் இருடா ஃபஸ்ட்டு மரத்தை நட்டுட்டு வந்துடுறேன். 1 ஏய் தருணே, அப்போ இங்கே வாங்கிட்டு வாடா. என்கிட்ட ஒரு 2 இது இருக்கு, எடுத்துட்டு போ. அப்படியே எடுத்துட்டு போ. ஓடு. எடுத்துட்டு போ நட்டுட்டு வா. அப்படி நீ 1 மரம் வளர்ப்போம், மைண்ட் கிராஃப்டை காப்போம். 3 தருணே ஒரு கைஸ் உங்களுக்கு நீங்களும் வீட்டில் மரம் வளர்க்கலாம் கைஸ், ஓகேவா? ஆமாம் கைஸ், நீங்களும் மரம் வளர்த்து நாட்டை காப்பாற்றுங்க கைஸ். சொன்னே இந்த நாடு கொஞ்சம் இப்போ பிளான்ஸ் நிறைய நமக்கு தேவைப்படுது. பிளாங்கா? ஆமாம் உங்ககிட்ட இருக்கா? இங்கே மரமே இல்லை, இதோ ஒரு மரம் வளர்ந்து நிற்கிதுடா. ஏண்டா டேய் எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டியாடா தருணே நீ? உனக்கு ஓக்லாக் வேணும்ல? ஓக்லாக்கு 3 வேணும், அது கன்ஃபார்ம் வேணும். பில்லர்ஸில் அதான் வைக்கணும், அவ்வளோதான். நான் வச்சிடுறேன் அந்த மூலையில். இல்லை உனக்கு தூக்கி போட்டா உனக்கு திரும்ப போயிடுறியா? தூக்கிடுறேன் எங்கே போட்டுறேன், நான் எடுத்துக்கிறேன். எங்கே போய் இங்கே வா. இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஓட்டம்பர் 5 10. ஏய் ஒரு பிள்ளருக்கே 10 வரும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பிக்காக்ஸ்லாம் ஆக்சுவலாக செஞ்சுக்கிறேன். ஐயோ. ஸோ கைஸ் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஏன்டா என்னாச்சுடா? அதுவா
நாங்கள் ஆக்சுவலி வீட்டை கட்டிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் வீடியோவும் வாய்ஸும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், மன்னிச்சுக்கோங்க. வேலவன் இவர் லெஃப்ட் வேலவன். யா ப்ரோ, வீடியோ அனுப்பி அதாவது நாங்கள் ஆக்சுவலி ஃபோன் பேசிட்டு தான் கேஸ் விளையாடுறோம். அதனால என்னன்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் அடிக்கடி வெளில போயிடுறதால இது என்ன வெளில தள்ளி விட்டுருது. ஸோ அதனால தான் இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் உள்ளே வந்துடுவேன். ஆக்சுவலி நாங்கள் வீட்டை பாதி கட்டிட்டோம். இந்த வேலவன் 2 ஃப்ளோர் கட்டலான்னு இருக்கோம். அந்த ஃப்ளோரு 2வது ஃப்ளோர் தான் நாங்கள் மாசாக கட்ட போகிறேன். எனக்கு நல்ல பிளான் இருக்குது. அந்த பிளான் படி நான் கட்டுறேன், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வால்ஸ் ஃபுல்லாகவே போட்டாங்க, சுற்றியும் ஒரு வால் ஃபுல்லாக கட்டியாச்சு. அது எப்படின்னா நாங்கள் காபூல் ஸ்டோன் வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால வேலவன் தரணும் பாதி பாதியாக. வேலவன் சொல்கிறா. நான் இந்த நம்ம வில்லேஜை பார்த்த மாதிரி நான் என்ட்ரன்ஸ் வைக்கட்டா? வில்லேஜை பார்த்த மாதிரி தான் வைக்கணுமே. ஏன்னா நமக்கு இதுக்கும் தேவைப்படும் தரணும். அப்புறம் எத்தனை டோர்ரா? டபுள் டோர். சரி நான் டோர் செட்டா போ. டோர் செய் அப்படியே இதுவும் செய்ய ப்ரெஷர் பிளேட்டு. எதுக்கு ஆட்டோமேட்டிக்? உள்ள இருந்து மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும், வெளில இருந்து ஆட்டோமேட்டிக் இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லு. ஏன் மாப்ஸ் அடிக்கடி ஜாம்பிஸ்ல உள்ள வருவானுங்க. அதே தான். ஐயோ டேய், மறுபடியும் என்னோட ஆக்ஷன் மட்டும் உடச்சிக்கினே இருக்கு. ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் இல்லை, பாதி லுக் இது. உள்ள நம்ம தவிர மேலே செஞ்சுட்டு இருக்காரு. ஏய் இன்டீரியர் ப்ரோ. சரி இங்கே வா. இன்னும் கொஞ்சம் நம்ம தேவைப்படுமோ? இல்லை கைஸ், நாங்கள் இது சூப்பராகவே இப்போதைக்கு கட்டிக்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் டபுள் 2 ஃப்ளோர் கட்டினோன்னா இந்த வீடியோ லென்த் அதிகமாகுமே தவிர இதை கட்டி முடியறதுக்கு நாங்கள் டைம் ஜாஸ்தியாகும். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், நான் போய் நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். சாரி ஃபார் த மன்னிச்சிடுங்க கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்
ஸோ கைஸ் ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்டரை இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். பண்ணிட்டேன் ஆக்சுவலி. என்னன்னா ஏய் தருணே 41 நிமிஷம் போயிடுச்சுடா. போட்டோம். ஓ கைஸ் நான் தெரியாமல் ரெக்கார்டர் ஆன் பண்ணிருக்கேன். அந்த சீனை நான் நடுவில் கட் பண்ணிடுறேன் கைஸ். ஆக்சுவலி நான் ரெக்கார்டர் ஆஃபில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். பார்த்தா ஆடில் தான் இருந்திருக்கு பாருங்களா தருணே. ஆமாண்டா. இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்குண்ணா. சரி எனக்கு கட் பண்ணிடலாம். சரி என்ன சரி கைஸ். அந்த வந்து மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பாதி கட்டி முடிச்சோம். என்ன நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் ஓகே ப்ரோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாதி இல்லை கைஸ், முழுசாகவே நான் கட்டி முடிச்சிட்டேன். தருண் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தான். ஆமாம் கைஸ், எங்கள் அப்பா சட்டையை வேறு அயன் பண்ண சொல்லிட்டேன். நான் தான் ஆக்சுவலி இப்போ அவங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஆடு மாடெல்லாம் பிடிக்கிறதுக்கான இடத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மொத்தத்தையும் முடிக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஆமாம் ஆடு மாடு கோழியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆமாம் ஒரு நிமிஷம் ஒரு இல்லை இருறா, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன் தரணி. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு ஸ்மால் செக்கிங் தான் ஆக்சுவலி. ஐயோ டி கரெக்டாக கைஸ் நான் அனுபவம் பண்ணிட்டேன். கரெக்டாக உள்ளே போய் அப்போ தான் நான் வெளில போகிறேன். வெறுப்பு இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வருமே. சாரி கைஸ், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இதே ஸ்க்ரீனே பார்த்துட்ருங்க. ஏன்னா நான் தான் கொஞ்சம் வெளில போயிட்டதால இது கொஞ்சம் கோளாறு. இப்போ உள்ள வரியா? இல்லை அதோ வெளில போயிட்டுருக்கேன். மறுபடியும் உள்ளே வரேன். இது நான் சொல்லும் போது உள்ள வரியா? வாய்ப்பில்லை. சரி வேலை நான் வில்லேஜுக்கு போயிட்டு லூட்லாம் அடிச்சுட்டு வந்துட்டா. வில்லேஜுக்கு போயிட்டு லூட்லாம் அடிச்சுட்டு வரேன்டா. லூட்டு எதுக்கு? என்ன லூட் அடிப்பேன்? எல்லா லூட்டையும் தான் நம்ம அடிச்சிட்டோமே. வீட்டு கேரட் அதெல்லாம் அடிச்சுட்டு வரேன். போய் அடிச்சுட்டா. அவனுக்கு எப்படி ஃபார்மிங் பண்ணி எடுத்து சொல்லுங்க. போய் அள்ளிட்டு வர. அவனுங்களே சாப்பிட மாட்டானுங்க. எதுக்குடா ஃபார்மிங் பண்ணி வைக்கிறானுங்க? சாப்பிடுவானுங்க. ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பானுங்க. நீ நேத்தா காட்டிட்டேன்னா அப்படியே ஒரு 6:30 மணிக்கா கேம் பிளே முடிச்சுக்கலாம். 6:30க்கு என்ன இப்பயே முடிச்சிடலாமே. ஓகே வீடோட ரூஃப் மட்டும் போட்டு இப்போ